இன்று நாம் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 28ஆம் சங்கீதம். இந்த சங்கீதம் 28ஆம் சங்கீதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது தாவீது ராஜா எப்படி ஜெபம் செய்கிறார் என்பதை முதலாவது தியானிப்போம். அடுத்தது துன்மார்க்கருடைய இருதயத்திற்கும் கர்த்தரையே நம்பியிருக்கிறவருடைய இருதயத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் நாம் தியானிப்போம். தாவீது ராஜா தன்னுடைய ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது என் கண்மலையாகிய கர்த்தாவே என்று தேவனை தான் முன்னிறுத்துறாரு. கண்மலை என்பது ஒரு அரண், ஒரு அடைக்கலமான ஒரு இடமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும், நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் என்று சொல்கிறார். தாவீது ராஜா நிறைய போர்களை சந்தித்தார் என்று நமக்கு தெரியும். அவர் அந்த ஒடுக்கப்படுகிற நேரத்திலையும் அந்த நெருக்கத்தின் நேரத்திலையும் எதிரிகள் தன்னை சூழ்ந்திருக்கிற நேரத்திலையுமே தேவனை கூப்பிட்டு நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் ங்களுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பா இருக்கிறது, அதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா சங்கீதம் 88:4 நாம் வாசிக்கிறோம். நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போலானேன். அதாவது நமக்கு உதவி செய்ய ஆள் இல்லைன்னா நம்ம நம்மளோட உடல் சரீரம் செற்றதை போல ஒரு நிலைமை நம்மளுக்கு இருக்கும். அந்த தேவன் நமக்கு மௌனமாக இருந்து நமக்கு பதிலளிக்கவில்லை என்றால் அந்த மரித்த ஒரு சரீரம் எப்படி இருக்கும், எந்த ஒரு உணர்வற்று உதவி செய்வாரச்சா அது போல் நான் என்னுடைய சரீரம் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு மௌனமாக இருந்தீங்க, பதில் கொடுக்கலன்னா நான் இருந்தவனுக்கு ஒப்பாவேன் என்று தன்னுடைய வேண்டுதலை அவர் ஏறெடுக்கிறாரு. அடுத்தது 2ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால் நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டறலும். அவர் நெருக்கப்படுகிற நேரத்திலும் சரி, சந்தோஷமாக இருக்கிற நேரத்திலும் சரி, அவருடைய பரிசுத்த சன்னதியை நோக்கி தான் அவர் ஜெபம் செய்கிறவரால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் காணப்பட்டார். அடுத்தது 3, 4, 5ஆம் வசனங்களை நம்ம பார்த்தோம்னா துன்மார்க்க இருதயம் உடையவர்களும் தன்னுடைய எதிரிகளுக்கும் எதிராக அவர் ஜெபம் செய்கிறார். 6ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். தன்னுடைய ஜெபத்தை மௌனமாக இருக்காதீங்க கர்த்தரே அப்படி என்று ஆரம்பித்து அதே வசனத்திலேயே தேவன் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்தார் என்று ஒரு விசுவாசமான ஜெபமாக அந்த ஜெபத்தை அவர் முடிக்கிறார். கடுகளவும் அவிசுவாசம் அவர் இடத்துல இல்லாததுனால தான் அவர் எல்லா போர்லையுமே யுத்தத்திலையும் எதிரிகளையும் அவர் கை கொண்டு ஜெயமெடுத்தவராக இருந்தார். அடுத்ததாக 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். முதலாவது வசனத்தில் தன் கண்மலை என்று கர்த்தரை சொல்லியிருக்கிறார். 7ஆம் வசனத்தில் என் பலனும் அவர் தான், என் கேடகமும் அவர் தான் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் தனக்காகவும் தன் எதிரிக்காகவும் ஜெபித்து தன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று ஒரு பாட்டு பாடி அடுத்தது தன்னுடைய ஜனங்களுக்காகவும் அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். 8ஆம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தர் அவர்களுடைய பலன் என்று குறிப்பிட்டு இருக்கிறார். அவர்கள் என்ற வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல என்னுடைய ஜனங்களுக்கும் பலனும் அடைக்கலுமானவர் கர்த்தர் தான் என்று அவர் தன்னுடைய ஜெபத்தை முடித்திருக்கிறார். அடுத்ததாக பொல்லாதவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது அப்படி என்பதை 3ஆம் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவர்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துர்குணசாலிகளால் அவர்கள் இருப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது என்ன பொல்லாங்கு அப்படி என்று பார்க்கும்போது சங்கீதம் 12:2 அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள் என்றும் சங்கீதம் 55:21 அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம், அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவிய பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 62:4 தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு துன்மார்க்கருடைய இருதயம். தன்னுடைய நாவில் ஆசீர்வாதத்தையோ தன்னுடைய இருதயத்தில் சபிக்கையும் வச்சுருப்பாங்க. தன்னுடைய இருதயத்தில் அவங்க ஒரு யுத்தமே செய்து கொண்டிருப்பார்கள். அவருடைய வாயின் வார்த்தைகள் உருவின பட்டயத்தை போல இருக்கிறது. அதே போல் எரேமியா 9:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு என்று. அவர்களுடைய நாவினால் அந்த கூர்மையாக்கப்பட்ட அன்பினால் பிறரை அவங்க காயப்பட்டவர்களாக இருப்பார்கள். அந்த மாதிரி துர்மார்க்க குணமுடையவர்களே என்ன செய்யணும் என்று அவரே ஜெபம் செய்கிறார். 4ஆம் வசனம் பார்க்கும்போது அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும் கர்த்தாவே என்று ஜெபம் செய்கிறார். இந்த துன்மார்க்க இருதயம் உடையவர்கள் இன்னொரு குணத்தையும் பெற்றிருப்பாங்க. அது என்னென்னா 5ஆம் வசனத்தை நான் பார்க்கும்போது கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியினால், கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை அவர்கள் கவனிக்க மாட்டார்கள். அவர் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் நம்மளுக்கு எவ்வளோ உதவி செஞ்சாலும் அதை அவங்க கவனிக்காமல், அதை பார்த்தும் கவனிக்காமல் போகிறவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை தேவன் என்ன செய்கிறாராம், இடித்து போடுவார், கட்டவே மாட்டார். இந்த மாதிரி பொல்லாப்பான இருதயம் உடையவர்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த மாதிரி சுபாவங்கள் ஏதேனும் நம்ம இடத்துல காணப்பட்டால், நம்முடைய வார்த்தையினால் யாரையாவது நம்ம துன்பப்படுத்தினாலோ தேவன் தாமே இந்த நேரத்தில் நம்மளை மாற்றணும். அடுத்தது
கர்த்தரையே நம்பியிருக்கிறவருடைய இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, கர்த்தரை நம்பியிருப்பவர்கள் வந்து கர்த்தரிடத்தில் சகாயம் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் இருதயம் களி கூறுகிறதா இருக்கும். அவர்கள் இருதயத்தில் யுத்தம் இருக்காது, களி கூறுகிறது தான் இருக்கும். அவர்கள் நாவிலே புது பாடலை பாடி கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கர்த்தரையே நம்பியிருக்கிறவர்கள் இருதயம் வந்து அப்படி இருக்கிற ஒரு மனுஷர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர்களாக இருப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர்களை தேவன் ரட்சித்து அவருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதித்து அவர்களை போஷித்து என்றென்றைக்கும் உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த என்றென்றைக்கும் உயர்த்துவார் என்ற வார்த்தையை 1வது வசனத்திலேயே என் கண்மலையாகிய கர்த்தாவே என்று தாவீது குறிப்பிட்டிருக்கிறார். கர்த்தரை நாம் நம்பியிருக்கிற இறுதியுடையவர்களாக இருந்தோம் என்றால் நம் உயர்ந்த இடத்துல கர்த்தரை நம்மளை எடுத்துகிட்டு போய் நிறுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்பும் இருக்கும் நீர்ந்த நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் 28ஆம் சங்கீதத்தை நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த நேரத்திற்காக நன்றி. எசப்பா, இருமனதாக இருக்கிற இருதயமுடையவர்களாக நாங்கள் காணப்பட்டால் அதை மாற்றுங்க. உண்மையே நம்பியிருக்கிற இருதயமுடையவர்களாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. எசப்பா ஆண்டவரே தகப்பனே, எங்கள் இருதயங்கள் உங்களை ஆண்டவரே துதிக்கிறதா இருக்கணும். எங்கள் இருதயத்தில் யுத்தம் இருக்கக்கூடாது. எங்கள் நாவுகள் உண்மை துதித்து பாடுகிற பாடல்கள் இருக்கணும் தகப்பனே. ஆண்டவரே எசப்பா, சபிக்கிற வார்த்தைகள் இருக்கக்கூடாது தகப்பனே. நீர் எங்களோடு கூட இருந்து ரட்சித்து காத்துக்கொள்ளும். இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென்.